திருக்கோலத்தில் ஆஞ்சநேயர் இருக்காரு. எங்கேயுமே நீங்கள் வந்து ஆஞ்சநேயரை கல்யாண திருக்கோலத்தை பார்க்க முடியாது. இது எப்படி இருக்கிறாரு, இது ஏன் இருக்கிறாரு கல்யாண திருக்கோலத்தில், இதை பற்றி நம்ம கேட்டுக்கலாம். என்னங்க அந்த ராகு கேது சனி பகவான். சரி. அதோட என்னதுன்னா ராகு தோஷம், கேது தோஷம், சனி தோஷம் உள்ளவங்க ஆஞ்சநேயரை வந்து கும்பிட்டாலே எங்களோட தாக்கத்தை குறைச்சிக்குவோங்கிறதுக்கு ஐதீகம். ஓகே ஓகே. அவங்க ஆஞ்சநேயருடைய பாதத்துல சரணடைஞ்சிருக்காங்க. ஆமா. வந்து சேவிக்கிறவங்க எங்களோட தாக்கத்தை நாங்க குறைச்சிக்குவோங்கிற சத்திய பிரமாணம். ஓஹோ, சரி சரி. அவங்க பக்தர்கள் மேல இருக்கிற தாக்கத்தை குறைச்சிப்பாங்க. சத்திய பிரமாணம் பண்ணி. சரி சரி சரி. அதனால இங்க வந்து பக்தர்கள் வந்து வழிபட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற ராகு கேது தோஷம், சனி தோஷம் எது இருந்தாலும் வந்து நிவர்த்தி பண்ணிடுறாரு. அவர் வந்து பார்த்துட்டு போனாலே போதும். சரி. நிச்சயமா நிறைய காரியங்கள் ஜெயமாக்கி தருவாரு. சரி சரி சரி. வாயு மூலையில குடியிருக்காரு. ஓகே. 16 அடி உயரம். ஓஹோ. சாலிகிராமம் ஒரே கல்லான ஆனவர். சாலிகிராமம். சரி சரி. நீத்த காரியங்கள் ஜெயமாக்கி தருவாரு. சரிங்க. எப்பயுமே பக்கத்துல பாத்தீங்கன்னா ராமர், சீதாமா, லட்சுமணனோட எப்பவுமே இருக்காரு. சரி சரி சரி. வேற ஏதாவது புராண வரலாறு இருக்கா? இந்த இவர் எப்படி இங்க வந்தார்? இவருக்கு வந்து சார் இங்க வந்து நின்ன இடம் வந்து இது வாயுமலை சார். சரிங்க. சஞ்சீவி மலை ஆஞ்சநேயர் கொண்டு போகும்போது சிறு துண்டா விழுந்ததுதான் எதுக்க உள்ள சிறுமலை. சிறுமலையா? சரி மலை. சரி சரி. அப்போ வந்து இங்க நின்னுட்டு போன இடம் இது. சரி சரி சரி. அதனால இவருக்கு சக்திகள் நிறைய. சரிங்க. இவருக்கு பிரார்த்தனையே வந்து பாருங்க ஃபுல்லா வெண்ணக்காப்பு தான் சார். சரி சரி. பக்தர்கள் வர்றவங்க வெண்ணக்காப்பு ஏத்துக்கறாங்க. வடமால தயிர் சாதம் ஸ்பெஷல். ஓகே ஓகே. இப்படி பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா பச்சை காப்பு 1வது வாரம், 2வது வாரம் இதுலயே செந்தூர காப்பு, 3வது வாரம் ராஜ அலங்காரத்துல வெண்ண காப்பு, 4வது வாரம் வெங்கடாஜலபதி அலங்காரம், 5வது வாரம் பஞ்சமுக ஆஞ்சநேயர். இப்ப சித்திரை 1க்கு வந்து பலகாப்புல இருந்தாரு. சரி சரி சரி. தை 1க்கு கரும்பு காப்பு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்க வேண்டி கல்யாணம் ஆனவங்க அவங்க செய்யற அலங்காரம் இது. சரி சரி. கல்யாணம் ஆஞ்சநேயர் நம்ம வந்து பிரம்மச்சாரி தான் சொல்றோம். இங்க மட்டும் கல்யாணத்துல இருக்காரு. 64 கலைகள் கத்துக்கும் போது சூரிய பகவான் கிட்ட 63 கலைகள் தான் கத்துக்க முடிந்தது. 64வது கலை கத்துக்கணும்னா நீ கிரகஸ்தனா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அதுக்கு என்ன சுவாமி செய்யலான்னு அவர்கிட்ட கேட்கும் போது என்னோட மகளை வந்து சிறு நாளிகை வந்து நீ மடியில ஏந்திக்கோ, அந்த டயத்துல நான் உனக்கு அதை 64வது கலை சொல்லி தர்றேன் அப்படின்னு சொன்னதுதான் சார் அது. சரிங்க சரிங்க. ஸோ இவங்க ஓகே. அவங்க பேருன்னா அவங்களுடைய திருநாமம் சூரியபுத்திரி. சூரியபுத்திரி இவங்க தான், சூரியனோட மகள். சரி சரி.